நெக்ஸ்ட் காசிப் ஆஃப் த டே விஜே ரம்யா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகா இருப்பாங்க, செம்ம சூப்பரா வந்து ஹோஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. பட் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ஆன்டி ஃபிகர் நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான் அவங்களை நோக்கி வருது. அதனாலே வந்துப்பா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா, ஹீரோயினா தான் நடிப்பேன்ப்பா, சிஸ்டர் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் கூட ஓகேன்ற மாதிரி தான் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க போல, அது வந்து தப்பா போயிருக்கும் போல. தப்பா போனதை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நான் வந்து பேசல, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் வந்து பேசாத விஷயத்த பேசின மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் உண்மையிலே நான் பேசல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்புல கான்ல வந்து பேசியிருக்காங்க விஜய் ரம்யா. இதை பார்த்த பப்ளிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்க பேசினது அவங்க தாங்க, பேசுனது தப்பு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து பூசி முழுவ முடியும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி யாரோ வந்து வாண்டடா இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி ஏஐ டெக்னாலஜி மேல போடுறாங்க. உண்மையிலே இவங்க தான் பேசியிருப்பாங்கப்பா, எப்படிலாம் மாத்தி பேசுறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விதத்துல வந்து வசதியா போச்சுல. ஏஐ டெக்னாலஜி மார்பிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்களே பண்ணாலும் மார்பிங் ஏஐ டெக்னாலஜி நான் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க.